வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும்னு சொல்லுவாங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். ஏயா மறுபடியும் வாந்தியா? ஆமாம், நீ ஏன் அதிர்ச்சி ஆகுற? நானே சாதாரணமாக இருக்கேன். ஆஹா, அவன் சொல்கிறதும் சரிதான். என்ன அது, விக்கு ரெண்டு பேத்தையும் மாற்றி மாற்றி வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்காரு. என்னது, நான் ஃபோன் கேட்டால் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க? ஒன்றும் யோசிக்கலையா, போதுமா? அவசரமாக கிளம்புனதுனால என் ஒய்ஃபுக்கிட்ட என்ன ஏதுன்னு என்னால் விசாரிக்க முடியல. அதனால தான் அவளை ஹாஸ்பிட்டல் அனுப்பிட்டு இங்கே வந்துட்டேன். அதான் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிட்டு இல்லையா, அப்புறம் என்ன? அவளுக்கு ஒரே ஒரு ஃபோன் பண்ணி அது பித்த வாந்தியா இல்லை பிள்ளை வாந்தியான்னு கேட்டே ஆகணும். ஆஹா, 8 புள்ள பெற்றதுக்கப்புறமும் என்ன ஒரு அக்கறை. யோ, நான் ஃபோன் கொண்டு வரலையா? ஃபோன் கொண்டு வரலன்னு சொல்கிறதுக்கு உனக்கு இவ்வளோ நேரமா? ஆஹா, நம்மளையே மிரட்டுறான் ஐயா. மிஸ்டர் விக், உங்கள் ஃபோனை கொஞ்சம் கொடுங்க, என் அசிஸ்டண்ட் பேசிட்டு திரும்பி கொடுத்துருவான். என்னது, நம்ம ஃபோனை கேட்குறான்? இது காத்துவாயனோட ஃபோன் ஆச்சே. இப்போ என்ன பண்ணுறது? சரி, சமாளிப்போம். இது என்னோட பர்சனல் ஃபோன், யாருக்கும் கொடுக்கறதில்ல. ஆத்திர அவசரத்துக்கு கொடுக்கலாம் இல்லையா? ஃபோன் கொடுக்கலனா நான் ரூமுக்குள்ளே போக மாட்டேன். ஆஹா, பட்டம் பிடிக்கிறான் ஐயா. முதல்ல ஃபோனை கொடுத்து இவனை ரூம்குள்ளே அனுப்புவோம், அப்போ தான் காத்துவாயனை போட முடியும். இந்தாங்க ஃபோன். இந்தாப்பா, நீ கேட்ட ஃபோன். முதல்ல அந்த ரூமுக்குள்ளே போ. ஆஹா, அசிஸ்டண்ட் ரூமுக்குள்ளே போயிட்டான். நாம் காத்துவாயனை கவனிக்க வேண்டியது தான். முதல்ல ஒய்ஃபுக்கு ஃபோனை போடுவோம். கடவுளே, அவளுக்கு பிள்ளை வாந்தியாக இருக்கக்கூடாது, பித்த வாந்தியாக தான் இருக்கணும். அப்போவே சொன்னான், நான் தான் கேட்கல. இப்போது இனி பேசி பிரயோஜனம் இல்லை. முதல்ல ஃபோனை போடுவோம். என்னது, நம்ம ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணுற நேரமாக பார்த்து இந்த ஃபோனில் இன்கமிங் கால் வருது. நம்மளை தான் கூப்பிடாமல் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. எப்படி ஃபோன் எடுத்துகிட்டு வெளியில் போகிறது? சரி, நாமளே அட்டன் பண்ணி என்னான்னு கேட்டு வைப்போம். வெளியில் போனதுக்கப்புறம் சொல்லிக்குவோம். ஹலோ. என்னது, குரல் வேறு மாதிரி இருக்குது. என்னது, டார்லிங் ஃபோனை கூட கையில் வச்சுக்க மாட்டேங்கிறாரு. ஃபோனை அவர்கிட்ட கொடுங்க. யார்கிட்ட? அதான்ப்பா, உன் பாஸுக்கிட்ட கொடு. ஆமாம், நீங்கள் யார்? என்னது, நான் யாரா? நான் ஒன்றரை பாஸோட பொண்டாட்டி. என்னது, பாஸோட பொண்டாட்டியா? இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.